Hello friends, welcome to Udaya channel recipes. இந்த வீடியோல நீங்க பார்க்குறது மாதிரியான டேஸ்டியான ஃபட்ஜியான brownies செய்யறதுக்கு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, brownie செய்யறதுக்காக நாம யூஸ் பண்ற மைதா, கோகோ பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் வெட் இன்க்ரீடியன்ஸோட சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம சேர்க்கணும். டிப் நம்பர் 2, சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நாம் சாக்லேட் இருக்கிற பாத்திரத்தை டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே தான் சாக்லேட் இருக்கிற பவுலை வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். டிப் நம்பர் 3, சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிடாமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி இல்லைன்னா அதை விட சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது எப்போவுமே கைவிடாமல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹாட் வாட்டர் இருக்கிற பாத்திரத்துக்கு மேலே சாக்லேட் இருக்கிற பவுலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா கீழே இருக்க சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். மேலே இருக்கிறது பட்டரோ இல்லை சாக்லேட்டோ அப்படியே மெல்ட் ஆகாமல் இருக்கும். சாக்லேட் மெல்ட் ஆகாமல் இருந்தாலும் அது ப்ரௌனி பேக் ஆகும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் பட்டர் மெல்ட் ஆகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுக்கணும். டிப் நம்பர் 5, சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா சூடாக இருக்கும். இதை அப்படியே நம்ம முட்டையோடு சேர்க்கக்கூடாது. இது நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம முட்டையோடு இதை சேர்க்கணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். டிப் நம்பர் 6, முட்டையையும் சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணும்போது விஸ்க் வச்சும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பீட்டர் வச்சும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபோமியாக வர வரைக்கும் நம்ம ப்ரௌனிக்கு வந்து பீட் பண்ணக்கூடாது. ப்ரௌனி பண்ணுறதுக்கு முட்டையை ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ப்ரௌனி வந்து ஃபட்ஜியாக இருக்காது, கேக்கி ப்ரௌனியாக தான் இருக்கும். ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்ம பவுடர் சுகர் எடுத்தோன்னா அது முட்டையோடு சேர்ந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். இதே நம்ம பவுடர் பண்ணாமல் சேர்த்தோன்னா அது முட்டையோடு சேர்ந்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ப்ரௌனி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு பீட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறமா இதில் ஆற வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 7, ப்ரௌனி பேட்டரை ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சாக்லேட்ஸை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம செய்யக்கூடிய ப்ரௌனி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரிச்சாகவும் இருக்கும். சில நேரம் கஸ்டமர்ஸ் வந்து நட்ஸ் போட்ட ப்ரௌனி கேட்குறாங்க அப்படின்னா சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன நட்ஸை கேட்குறாங்களோ அதை போட்டு ப்ரௌனி செஞ்சு கொடுக்கலாம். டிப் நம்பர் 8, ப்ரௌனி பேக் பண்ணுற ட்ரேயில் பட்டர் ஷீட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நம்ம அடியில் மட்டும் பட்டர் ஷீட் போடுவோம். அந்த மாதிரி நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு போடக்கூடாது. எல்லா சைட்லேயும் கொஞ்சம் அந்த பட்டர் ஷீட் வெளியில் வர மாதிரி போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ப்ரௌனியை ட்ரேலேருந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 9, ப்ரௌனி பேட்டரை ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே பேக் பண்ணிடக்கூடாது. பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கியூவர் இல்லைன்னா டூத்பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு 4-5 முறை நல்லா டேப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணணும். டிப் நம்பர் 10, ப்ரௌனியை டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரௌனி வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அது ட்ரேலேருந்து வெளியில் எடுக்கணும். ப்ரௌனி நல்லா ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை டீமோல்ட் பண்ணோம் அப்படின்னா சில நேரம் ப்ரௌனி வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ப்ரௌனியை டீமோல்ட் பண்ணணும். டிப் நம்பர் 11, ப்ரௌனியை வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செரட்டட் நைஃபை நம்ம யூஸ் பண்ணுறதை விட நார்மல் நைஃப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌனியை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நைஃப் எடுத்துக்கோங்க. அது வந்து ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. நம்ம செரட்டட் நைஃப் எடுக்கும்போது நம்ம பேக் பண்ணுற ப்ரௌனி வந்து ரொம்ப ஃபட்ஜியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே அந்த நைஃப்பில் வந்து ஒட்டிட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி நைஃப் எடுக்கும்போது அதில் ஒட்டிட்டு வர மாட்டேங்குது. ப்ரௌனியை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி
என்ன சைஸில் நம்ம ப்ரௌனீஸ் வந்து பீசஸ் போட போகிறோம் அப்படின்றத மெஷர் பண்ணி முதல்ல இது மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரௌனியை கட் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம ப்ரௌனீஸை பீசஸ் போட்டுட்டோன்னா ஒரு சில ப்ரௌனீஸ் பெருசாகவும் ஒரு சிலது வந்து சின்னதாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி முதல்ல மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரௌனீஸை வந்து பீசஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபட்ஜியான ப்ரௌனியை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கத்தியில் வந்து கொஞ்சமாக ஒட்டிட்டு வரும். அந்த ஒட்டிட்டு வர கத்தியோடு திரும்பவும் அடுத்த முறை நம்ம கட் பண்ணாமல் அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த முறை கட் பண்ணணும். இதே நைஃபை வந்து ஹாட் வாட்டரில் வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தொடச்சிட்டு நம்ம ப்ரௌனியை கட் பண்ணாலும் கத்தியில் வந்து சுத்தமாக ஒட்டாது. டிப் நம்பர் 12, ப்ரௌனியை பேக் பண்ணுற டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நேரம் பேக் பண்ணோன்னா ப்ரௌனி வந்து ஹார்ட் ஆகிடும். அந்த பேக்கிங் டைமுக்கு முன்னாடி நம்ம வெளியில் எடுத்துட்டாலும் ப்ரௌனி பேக் ஆகாமல் இருக்கும். நான் வந்து ப்ரௌனியை 20 to 22 minutes தான் பேக் பண்ணுவேன். அதுக்கு மேலே பேக் பண்ண மாட்டேன். ப்ரௌனி பேக் பண்ணுற டைம் வந்து நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்தும் ப்ரௌனியோட திக்னஸை பொறுத்தும் ஓடிஜியை பொறுத்தும் மாறும். உங்களோட ஓடிஜியில் நீங்கள் ஒரு முறை பேக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ நேரம் நீங்கள் செய்கிற ப்ரௌனிக்கு எடுக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தராலையும் கூட இதே மாதிரி ஃபட்ஜியான ப்ரௌனியை பேக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.